ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏர்லி மார்னிங் 8 மணி ஆகுது. நாங்கள் வந்து ஒரு மிட் நைட் 5-6 மணிக்கே கிளம்பணும்னு நினச்சோம் கோயம்பேடில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. 5-6 மணி மிட் நைட். ஆமாம், நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம்ல. ஸோ அந்த டைமுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். குரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டோம் 2 பேருமே. அதனால இப்போ 8 மணிக்கு தான் கிளம்ப. சரிங்க, மேடம் கொரட்டை விட மாட்டாங்க, நான் மட்டும் தான் கொரட்டை விடுவேன். அதனால லேட் ஆகிருச்சு. இப்போ காலையில் 8 மணிக்கு கோயம்பேடுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கிளம்புறோம். ஸோ போயிட்டு போகிற வழியில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், போயிட்டு வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். காலையில் சுட சுட சண்டே. ஆனால் எங்களோட காலை உணவு இதுதான், டீயும் வடையும் தான். ஆனால் வடை கொஞ்சம் ஆறி போச்சு. அதுக்கு வந்து வடை போடுற டைமுக்கு வரணும், லேட்டாக வரக்கூடாது. நண்பர்களே, நம்ம கோயம்பேடு உள்ளே போகிறதுக்கு இன்னொரு 500 மீட்டர் தான் இருக்குது. ஆனால் போகிறதுக்கு முன்னாலேயே வெயிலின் தாக்கத்தின் காரணமாக நம்ம கோ பைலட் வந்து உட்காந்துட்டாங்க. இதோ இதுதான் அவங்களோட நிலமை. இங்கே பாரு, ஹாய் சொல்லு. சரி, ஓகே. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். வாங்க போகலாம். வரணும், நீ ஓரமாக போடா. ஓ, நல்லா தெரியுறோமே. ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக கோயம்பேட்டில் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. காய்கறிகள்லாம் வாங்கியாச்சு. மார்க்கெட்டில் போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக காலையில் ஏர்லி மார்னிங் 12 மணிக்கு கோயம்பேட்டில் வந்து ஏர்லி மார்னிங் 12 மணிக்கு வந்து பர்ச்சேஸை முடிச்சிட்டோம். இது காலையில் 6 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணி 12 மணிக்கு வந்து முடிச்சிருக்கிறோம். ஒரு வழியாக நண்பர்களே கோயம்பேட்டில் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வர வழியில் ஜூஸ் குடிச்சிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. செக்இன் எடுத்தாச்சு. உங்களை இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய்.